அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். பலாலி புனித ஆரோக்கிய மாதா ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு டண்டநாள் நவநாள் திருப்பலியில் அருத்தந்தை ஆற்றிய மறை உரையினை கேட்டு ஆசி பெற அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். நாங்கள் திருச்சோமாரை செல்வோம். அன்னை மரியாதை நாடி செல்வோம். நம்முடைய
கஷ்டத்தின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே அன்னை மரியாதை தேடி போவோம். அன்னை மரியாதை ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். தான் ஒரு திருமண வீட்டில் நாளை பார்க்கின்ற போது, அந்த திருமண நிகழ்வு நடக்கின்ற போது திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்பதை அறிந்த போது அன்னை மரியாதை திறந்து பேசுகின்றார். என்னுடைய பிள்ளைகள் துன்பத்திலே இருக்கின்றார்கள், என்னுடைய பிள்ளைகள் கஷ்டத்திலே இருக்கின்றார்கள், தேவையில் இருக்கின்றார்கள், அந்த தேவையை பூர்த்தி செய்யும் என்று சொல்லி திருமகனிடம் கலந்து பேசுகின்றார். திருமகன் இயேசு அதை நிராகரித்தாலும் அன்னை மரியாள் தன்னுடைய விண்ணப்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை அங்கே நிறைவேற்றுகின்ற ஒரு தாயாக இருக்கின்றார். எனவே நாங்கள் கஷ்டத்தின் மத்தியில் அன்னை தேடுகின்ற போது அன்னை எங்களையும் கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். நான் தொடர்ச்சியாக கொண்டாடி இந்த ஆசீர்வாதத்தை திருப்பலியூடாக அன்னையுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம்.
நீ என்னோடு இணைந்திருக்கவில்லை என்று சொன்னால் இறையாட்சியை கட்டியெழுப்ப முடியாது, மிகுந்த பயன்படுத்த முடியாது. என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக யோவான் 15 சொல்கிறார், என்னோடு இணைந்திருங்கள். என்னோடு இணையவில்லை என்று சொன்னால் உங்களால் இறையாட்சியை கட்டியெழுப்ப முடியாது. ஆனால் இறையாட்சியை கட்டியெழுப்பதற்கு மூலகாரணமாக நான் இருக்கின்றேன் என்று சொல்கிறார். இறையாட்சியை நீங்கள் கட்டியெழுப்பதற்கு, விண்ணரசை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு மூலகாரணமாக நான் இருக்கின்றேன். அந்த இறையாட்சியை கட்ட வேண்டும் சொன்னால் என்னை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல என்னோடு இணைந்திருக்கிறார் சொல்கிறார். அன்பானவர்களே, ஒரு திராட்சை செடியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மரத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த மரம், அந்த திராட்சை செடியானது எப்படி இணைந்திருக்கிறது நாம் பார்க்கின்றோம். வேர், தண்டு, கொடியெல்லாம் அப்படியே இணைந்திருந்து செயல்படுகின்றது. அங்கே வேர் உள்ள தண்டு வேறாக்கப்பட்டிருந்தால் அங்கே அது வளராது, பயன் கொடுக்காது, பலன் கொடுக்காது. அங்கே ஒரு மரம் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மரத்தினுடைய வேர் அடித்தளமாக, அந்த மரத்தினுடைய வேர் ஆழமாக இடப்பட வேண்டும். அந்த மரம் சரியாக வளரப்பட வேண்டும். அந்த கொடிகள் சரியாக படர வேண்டும். இவ்வாறாக ஒரு மரம் சரியாக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது. கனி கொடுப்பதற்காக ஒரு மரம் சின்னதிலிருந்து பெரிய மரமாக மாறும் வரையும், கனி கொடுக்கும் வரையும் அது தன்னை பக்குவப்படுத்தி எங்கெல்லாம் போய் வேறு எங்கெல்லாம் ஓடுமோ அங்கெல்லாம் ஓடி நீரூற்றுகளை பெற்று தன்னை வளர்த்துக் கொள்வது போல நாங்கள் இறையாட்சியை கட்டியிருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கும் சில பண்புகள், எங்களுக்கும் சில மகத்தான பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய நாளிலே நாங்கள் சிந்திக்க கொண்டிருக்கிறோம். ஒரு கவிஞர்களுடைய திருமுகத்திலே புனித பவுல் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உடல் உறுப்புகள் பலவாக இருந்தாலும், உடல் உறுப்புகள் பலவாக இருந்தாலும் அவை ஒன்றாக செய்யப்படுகிறது. கை காலை பார்த்து நான் உனக்கு தேவையில்லை என்றும், கால் கையை பார்த்து நான் உனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது. அவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவதால் நாங்கள் இயங்குகிறோம் என்று புனித பவுல் இந்த கொரிந்தியருக்கு திருமுகத்தில் சொல்லுகிறார். அவை உடலுள்ள உறுப்புகள் வெவ்வேறாக இருந்தாலும் அவை ஒன்றாக செயல்படுகிறது. ஆகவே நாங்கள் கிறிஸ்தவராக, திருமணத்தினராக கிறிஸ்தவராக ஆக்கப்பட்டு திருச்சபையால் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒன்றாக செயல்படுகின்ற போதுதான் திருவையை கட்டியெழுப்ப முடியும். இதை ஆட்சி மக்களாக நாங்கள் மாற முடியும் என்பார்கள். ஆகவே இதை ஆட்சியை நாங்கள் கட்டியெழுப்புகிற மாற்றமாக இதை ஆட்சியை நாங்கள் கட்டியெழுப்புகிற போதுதான் விண்ணரசை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விண்ணக வாழ்வை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பார்கள். இதை ஆட்சி என்றால் என்ன? இறையாட்சி எங்கே இருக்கிறது? இறையாட்சி என்றால் என்ன? மலையாசிரியர்கள் இறையாட்சி என்றால் என்ன? இறையாட்சி ஒரு மனிதனாக இருக்கிறது. இறையாட்சி என்றால் என்ன? பவுல் ரோமர்களுடைய திருமுகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். பவுல் ரோமர்களுடைய திருமுகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது இறையாட்சி. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது இறையாட்சி. இறையாட்சி என்பது சொல்லுவோம் இருக்கிறது. அன்பு, நீதி, பொறுமை, சமத்துவம், அன்பு, நீதி, சமத்துவம், சமாதானம், இவற்றை அடிப்படையாக கொண்ட இறையாட்சியை சொல்லப்படுகிற பவுல் ரோமிய மக்களுக்கு எடுத்துக் கூறுகின்றார். இறையாட்சி என்று நாம் உண்மையையும் குடிப்பதையும் வைத்து இறையாட்சியை நாங்கள் சொல்ல முடியாது. இறையாட்சி என்று சொன்னால் அன்பு, நீதி,
சமத்துவம் இவற்றை அடிப்படையாக கொண்டதுதான் இறையாட்சி. இவை எங்களை இருந்தால் இத்தகைய பண்புகள் எங்களை காணப்பட்டால் நாங்கள் இறையாட்சியை கட்டியெழுப்புகின்ற மக்களாக நாங்கள் மாற முடியும் என்பதை இவை எங்களை காணப்பட வேண்டும். ஒரு வீட்டை கட்டுவதற்கு கல் மண்ணெல்லாம் தேவைப்படுவது போல இறையாட்சியை கட்டியெழுப்பதற்கு அன்பு தேவை, சமத்துவம் தேவை, நீதி தேவை, சமாதானம் தேவை. இவை இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். அவருடைய பகிரங்க பணி வாழ்வை எத்தனை ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து போதித்தார்? 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஆட்சியை பற்றி அறிவித்தார். விநாசத்தை பற்றி அறிவித்தது 3 ஆண்டுகள். புத்தர் பௌத்த சமயத்தை புத்தர் பரப்பினார். அவர் 40 ஆண்டுகளாக தன்னுடைய மறையை பரப்பினார். இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் தன்னுடைய இறையாட்சியை பற்றி அறிவித்தார். புத்தர் 40 ஆண்டுகளாக போதித்தார். ஆனால் 40 ஆண்டுகளாக தன்னுடைய மறையை போதித்த புத்தர் அந்த மறையை உலகத்தில் எல்லா இடங்களுக்கும் கொண்டு சேர்க்க முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு தான் பௌத்த சமயம் பரப்பப்பட்டது. இந்தியா, சீனா இவ்வாறான குறிப்பிட்ட இலங்கை ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்குள்ள பௌத்த சமயம் பரப்பப்பட்டது. 40 ஆண்டுகளாக பௌத்தர் புத்தர் மறையை போதித்தார். ஆனால் எல்லா இடங்களிலும் பரப்பப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் தான் இறையாட்சி விண்ணரசு இவற்றை பற்றி போதித்தார். ஏன் சொன்னார்? ஆனால் அந்த 3 ஆண்டுகள் போதித்ததுனாலே அந்த 3 ஆண்டுகள் போதித்ததற்கு இறையாட்சி கிறிஸ்தவ உலகத்தில் எல்லா இடங்களிலும் பரப்பப்பட்டது. ஏன்? அவருடைய போதனை. இயேசு போதித்தார். அந்த போதனைப்படி வாழ்ந்து காட்டினார். ஆகவே அந்த இறையாட்சியை பற்றி இயேசு போதித்ததை மக்கள் நின்றவர்களே, ஆனால் போதித்த இயேசு கிறிஸ்து அதை வாழ்ந்து காட்டினார். ஆகவே நாங்கள் வாழ்ந்து காட்டுகின்ற போதுதான் இறையாட்சியை கட்டியெழுப்புகின்ற மக்களாக நாங்கள் மாற முடியும் என்பதை 3 ஆண்டுகள் போதித்த இயேசு கிறிஸ்து இறையாட்சியை பற்றி போதித்தார். எல்லா உலகத்தில் எல்லா நாடுகளும் பரப்பப்படுவதற்கு காரணம் அவர் வாழ்ந்து காட்டினார். ஆகவே இறையாட்சி என்பது நாம் உண்பதை முடிப்பதை அடிப்படையாக நீதி சமத்துவம் அடிப்படையாக கொண்டது. இயேசு வாழ்ந்தார், அன்பு செய்தார், நீதியை எடுத்துரைத்தார், சமாதானத்தை பற்றி போதித்தார், சமத்துவத்தை பற்றி போதித்தார், அன்பை போதித்தார். அன்பை போதித்தது மட்டும் விடவில்லை, அன்பை வாழ்ந்து காட்டினார். இதுதான் அன்பு. இப்படித்தான் வாழ்ந்து காட்டினார். அந்த போதனை எல்லா மக்களுக்கும் பிடித்திருந்தது, பரப்பப்பட்டது. எல்லா மக்களும் திருச்சபைக்கு உருவாக்கப்பட்டார்கள். ஆகவே திருச்சபையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் சொன்னார். ஒரு ஆட்சியின் மக்களாக நாங்கள் மாற வேண்டும் சொன்னார். இவ்வாறு பண்புகளை காணப்பட்டால்தான் ஒரு ஆட்சியை கட்டியெழுப்புகின்ற திரு அவையாக பயணிக்க முடியும் என்பதாக நினைச்சவர்களே பயணிக்க முடியும். ஆகவே இளைஞர்களை காணப்படுகின்றார். ஒரு தகப்பன் ஒரு புதிய மோட்டார் சைக்கிள் ஒன்று வாங்கினார். புதிய மோட்டார் சைக்கிள் ஒன்று வாங்கினார். அந்த குடும்பத்திலே தாய், தகப்பன், ஒரு பிள்ளை. இந்த தகப்பன் தன்னுடைய மகனை, தான் பெற்ற மகனை, தன்னுடைய மகனை சரியாக கவனிப்பதில்லை. அவன் கொடுத்திருக்கிறானா, பள்ளிக்கூடத்திற்கு போகிறானா, அவன் சரியாக கொடுத்து முழுகிறானா, அவன் சரியாக சாப்பிடுகிறானா, எதிரியை தகப்பன் கவனிக்கிறான். ஆனால் தான் வாங்கிய அந்த மோட்டார் சைக்கிள் ஒவ்வொரு நாளும் சைக்கிளை பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் நம்ம இங்கே சோதனைகளை போடுவார். ஒவ்வொரு நாள் அதுக்கு பெட்ரோல் அடிப்பார், மாற்றுவார். மோட்டார் சைக்கிளை அவர் அழகுபடுத்திக் கொண்டே இருந்தார். ஆனால் அவருடைய பிள்ளை அழுக்காக இருந்தார், நல்ல ஆடையாக இருந்தார், அவரை கவனிப்பதே இல்லை. ஆனால் இந்த பிள்ளைகளுடைய ஏற்றம் என்னவென்று சொன்னால், என்னுடைய அப்பா என் மீது அன்பு செலுத்துகிறார்களே, நான் அப்பாவை
அந்த மோட்டார் சைக்கிள் மீது இருக்கிற அன்பு கூட என்னுடைய அப்பா காட்டுகிறாரே ஒரு பிள்ளைக்கு ஒரு நாள் தகப்பன் மோட்டார் சைக்கிளை அழகுபடுத்தி வழிவாக நான் துடைத்து வெளியே போவதற்காக ஆயத்தப்படுத்தி அந்த மோட்டார் சைக்கிளை சரியாக வழியாக கழுவி நீட்டாக்கி வைத்துவிட்டு அறைக்குள்ளே செலுத்தினார். இந்த பையன் என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு கூலிய நெல்லை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து அந்த மோட்டார் சைக்கிள் பெட்ரோல் டேங்கில் எல்லாவற்றையும் கிழிக்கினான். கோலத்திலே கிழிக்கிறான். அவன் ஓடி வந்து பார்த்தா மோட்டார் சைக்கிளை கையாளை கிழிக் கொண்டிருக்கிறான். ஒரு அடி போட்டார். பிள்ளைக்கு மயக்கமாயிட்டான். அங்கே வைத்தியசாலையிலே பிள்ளையை அனுமதிக்கின்றார். பிள்ளைக்கு மயக்கம் சொல்லி வருகின்றான் மடப்பெயர். இந்த மடப்பெயர் செய்த வேலையை பார்த்து என்னுடைய மோட்டார் சைக்கிளை கிழித்து விட்டார் சொல்லி கோலத்தை வருகின்றார். என்று சொன்னால் இந்த பெட்ரோல் டேங்க் கீழ்பட்டிருக்கிறது பெயின் அடிக்கின்ற ஒரு எண்ணத்தில் வருகின்றார். தன்னுடைய பிள்ளைக்கு அடித்து விட்டேன், தன்னுடைய பிள்ளை அடிப்பட்டு விட்டான், தன்னுடைய பிள்ளை மயக்கமாகிவிட்டார். அந்த எண்ணம் தகப்பனை காணப்படவில்லை. வருகின்றான். மோட்டார் சைக்கிளை கிட்டே போகிறான். பெயின் அடிக்கிறான். திருக்கத்தை அழிக்க வேண்டும் சொல்லி வந்து அந்த மோட்டார் சைக்கிளை அழிவு செய்திருக்கிறார். அந்த மோட்டார் சைக்கிளை அழிவு செய்த போதுதான் தகப்பட மோட்டார் சைக்கிள் பெட்ரோல் டேங்கை ஊத்து பார்க்கிறான். அந்த மகன் அதை எழுதியிருக்கிறான். அவள் போனாள்.
இந்த இடம் சுத்தமாக இருக்கும். குடும்பங்களிலே அமைதி இல்லை, குடும்பங்களிலே உண்மை இல்லை, குடும்பங்களிலே அன்பு இல்லை, குடும்பங்களிலே சமத்துவம் இல்லை, குடும்பங்களிலே விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. இவர் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் எப்படி இவரால் இறையாட்சியை கட்டியிருக்க முடியும்? மாதங்கள் வெறுமை சொல்லலாம், இறையாட்சியை கட்டியிருக்கின்ற திருவகையாக நாங்கள் வாழ்வோம், திருவகையாக நாங்கள் வாழ்வோம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். செயல்பாடுகள் பெற வேண்டும் மாதங்கள் எல்லாம் செயல்பாடுகள் பெற்றால் அதற்கு அர்த்தம் கிடைக்கும். வெறுமை வாய்ப்பை சொல்லக்கூடாது. இது எவ்வளவு பேச்சு பேச்சிருக்கிறேன். நான் இறையாட்சி, நான் கிறிஸ்தவர், நான் கிறிஸ்தவர், நான் கிறிஸ்தவர், நான் கிறிஸ்தவர் சொல்லி வாழ்க்கை வேண்டும். அப்படி வாழ்க்கை ஆட்சியை கட்டிருக்கிற மக்களால் மாற முடியும் என்று ஒன்றாக நாங்கள் செயல்பட வேண்டும். இயேசு நினைத்து நாம் செயல்பட வேண்டும். இயேசு வாழ்க்கையை வாழ்க்கைக்கு நாம் செயல்பட வேண்டும். அவர் செயல்பட வேண்டும் சொன்னால் ஒரு ஆட்சியை கட்டிருக்க முடியாது. ஒரு வாசத்தை நான் பார்க்கின்றோம். யுவராஜ் நிலைமையாக சொல்லுகிறார், யுவராஜ் காட்டி கொடுத்தார், அற்ற காசுக்காக காட்டி கொடுத்தார், அந்த காட்டி கொடுத்த காசை நிலத்தில் வாங்கினார். இவ்வாறு அவன் அழிவு கேட்டுக்கொண்டார், தன்னுடைய அழிவை அவனை கேட்டுக்கொண்டார். இழந்து செயல்படவில்லை யுவராஜ். இயேசு தேர்ந்தெடுத்தார். நற்செய்தி நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். ஏன்? தன்னுடைய வாயை திறப்பதற்காக, பணியை செய்வதற்காக, தான் கொண்டு சென்ற படிப்பினைகளை மக்களுக்கு புதைப்பதற்காக அங்கே 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். யூதாஸ் அங்கே தேர்வு செய்யப்படுகிறார். ஆனால் யூதாஸ் அங்கே இயேசுவோடு இணைந்து பயணிக்கவில்லை. உலக ஆசையின்படி அவர் சென்றதால் தான் தன்னுடைய அழிவை அவர் தெரிவிக்கிறார். ஆகவே யூதாசுடைய ஆட்சியை கட்டியெழுப்பவர் உதவி செய்யவில்லை, முன்வரவில்லை, மனதார முன்வரவில்லை. அவர் இயேசு சொல்ல அந்த வார்த்தையை கேட்டானே தவிர வாழ்ந்து காட்டவில்லை. கேட்டார், இயேசு சொன்ன பொருளை எல்லாவற்றையும் கேட்டார். ஆனால் செயல்வடிவம் கொடுக்கவில்லை. அதனால் அவன் தவறி கொடுக்கிறார். ஆகவே நாங்களும் கேட்கின்றோம், நிறைய வார்த்தையை கேட்கின்றோம், எல்லாவற்றையும் கேட்கின்றோம். செயல்வடிவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அர்த்தங்களை மாற்றவில்லை, ஆட்சியை கட்டிருக்க முடியாது. ஆகவே எங்கள் மத்தியிலே காணப்படுகின்ற இறை வார்த்தையை, எங்கள் மத்தியிலே காணப்படுகிற இறையாட்சியை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். இறையாட்சி எங்கள் மத்தியிலே இருக்கிறது, எங்கள் சமூகத்திலே இருக்கிறது, எங்கள் குடும்பத்திலே இருக்கிறது. இறையாட்சி பண்புகள் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிறது. அவற்றை நாங்கள் கண்டுபிடித்தவர்கள் சொன்னால் இறையாட்சியை கண்டிருப்பது தீயோகையாக ஒரு வானத்தில் ஒரு பெண்ணுக்கு தோணி சொன்னார், இந்த புத்தகத்தை பார். ஒரு புத்தகத்தை கொடுத்தார். யாரெல்லாம் கடவுளை அன்பு செய்கிறார்களோ அவருடைய பெயர்கள் இந்த புத்தகத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெண்மணி எல்லா காலம் இறக்கப்படக்கூடியவர், உதவி செய்த மரப்பாடு உடையவர், எல்லாம் அன்பு செய்த பெண்மணி. இந்த பெண்மணி அதை வாங்குவது அந்த புத்தகத்தை கொடுத்தார். இந்த அப்பா யாரெல்லாம் கடவுளை அன்பு செய்கிறார்களோ அவருடைய பெயர் இந்த புத்தகத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த பெண்மணி போது அந்த பெண்மணி புத்தகத்தை வாங்கி பார்த்தார். தன்னுடைய பேர் இருக்கிறதா என்று பார்த்தார். அவருடைய பேர் இல்லை. அவருக்கு ஆச்சரியம். நான் இலக்க குணம் உடையவள், இலக்கம் குணம் உடையவள், இலக்க செய்த பல செய்திருக்கிறேன், உதவி செய்திருக்கிறேன், அன்பு செய்திருக்கிறேன், எல்லோரையும் சமத்துவமாக நினைத்திருக்கிறேன், என்னுடைய பேர் இல்லையே என்று அவளுக்கு ஒரு ஏக்கம், கவலை. மீண்டும் மாணவர்கள் இன்னொரு புத்தகத்தை கொடுத்தார். இந்த புத்தகத்தை விற்பார். இது யார் கடவுள் அன்பு செய்கிறாரோ அவருடைய பெயர்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் கடவுள் அன்பு செய்கிறாரோ அவர்களுடைய பெயர் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. பாருங்கள் சொல்லி கொடுக்கிறது. அந்த பெருமாள் எடுத்து பார்த்தார். அவருடைய பெயர் ஆகிறார். ஏன் சொன்னார்? கடவுள் அன்பு செய்தார், அவரை அன்பு செய்தார். ஏன்? அவங்களோட நீதி காணப்பட்டது, இலக்கம் காணப்பட்டது, அன்பு காணப்பட்டது, சமத்துவம் காணப்பட்டது, சகோதரத்துவம் காணப்பட்டது, பயன்பாடு காணப்பட்டது. இப்படி இருந்தால் தான் கடவுள் அன்பு செய்வார். அப்படி இருந்தால் தான் ஆட்சியை கட்டியிருக்க முடியும்.
இயேசுடைய வார்த்தையை இணைந்து திருச்சபையை இணைந்து நாம் விளையாட்சியை கட்டுகின்ற மக்களாக நாம் மாற வேண்டும். ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். திருவள்ளுவராக நாம் திருவையிலே பணியாளர்களாக நாம் மாறுகின்றோம். திருவள்ளுவராக பிள்ளைகளாக ஆக்கப்படுகின்றோம். பிள்ளைகள் ஆக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. விளையாட்சி மக்களாக மாறுங்கள். அந்த பொறுப்பை பெற்ற நாங்கள் மாற வேண்டும்.
எப்படியா